ஆண்டவர் என்கிட்ட சொன்ன, கொஞ்சம் ஓரம் போகுமா அப்படின்னு. என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்க? என்னமோ நான் பாத்துக்கிறேன்ற, உன்னால என்ன பண்ண முடியும்? 2 வருஷம் போயிட்டு வந்தா உன்னால பெருசா சம்பாதிச்சிட முடியுமா? நீ தள்ளி போ, நான் பாத்துக்கிறேன். படைத்த எனக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான், ஐயோ நான் என் பிள்ளை எப்படி ஆகலும் சேர்த்து வை, என் பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும். அதுக்காக சர்ச்சுக்கு போறாம கூட எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறது. சர்ச்சுக்கு போனா என்ன கிடைக்குது? அதே பாட்டு, அதே வசனம் தான், எனக்கு தெரியாதுதான். அங்க போனா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆமே. அந்த பிசினஸ் மீட்டிங் போனா எனக்கு ஒரு 1 லட்சம் லாபம் வரும். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகாது. ஆமேன். நம்ம கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு 1 லட்சத்தை சேர்த்து வைப்போம். ஒரே ஒரு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆன உடனே ஒரு வென்டிலேட்டர் போட்டு ஒரு இன்டுபேஷனை வச்ச உடனே ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் பில்லு? 1.5 லட்சம். போய் கடன் வாங்கு 50,000. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 1 லட்சம் ஒரே மூச்சு வாங்கல, டாக்டர் கிட்ட போயிருச்சு. ஹல்லேலூயா. ஆமா, உண்மையா இல்லையா? நிதர்சனமானதா. எதற்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம? கர்த்தருடைய ஆலயத்தை அசட்டை பண்ணுகிறதுடைய ஆபத்து உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்க எப்படி சிஸ்டர் ஊழியக்காரியா? நீங்க, நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேனே, நான் கர்த்தர் என்ன ஓரமோன்னு சொன்னாரு பாருங்க, நான் உடனே ஓரம் போயிட்டேன். ஆமே. இல்லைன்னா அவர் தட்டி விட்டுருவார், வலிக்கும். ஆமே. எப்பவுமே ஆண்டவர் வள என்னுடைய கணவர் இது ரொம்ப அழகா சொல்வார். இன்னமும் தெரியல, இன்னைக்கு என் கணவர் கிட்ட இருந்தே வாங்கி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, யார் சொன்னா என்ன, பாயிண்ட் முக்கியம். ஓகே, எப்பவுமே ஆண்டவர் வலை போடும் போதே வந்துடணும். வலை போடும் போது வரலன்னா தூண்டில் போடுவார். வலை போட்டா அப்படியே அழகா எல்லாரோட சேர்ந்து ஜம் ஜம் ஜம்னு வந்துடலாம். ஆனா தூண்டில் போட்டா வாய்க்கிலியும் ரத்தம் வரும். அல்லேலூயா. சில பேர் அப்படிதான் ஒப்பு கொடுத்துட்டாங்க. சகோதரிமார்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் சிஸ்டர், வலை போடும் போதே வான்னு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாரே, சரி தூண்டில் போடுங்க ஆண்டவரேன்னு விட்டுட்டேன். கர்த்தர் நிறைய பேரை தூண்டில் போட்டுதான் இழுத்துட்டு வந்தார். ஆமே. பைக்ல போகும்போது அப்படியே ஸ்கிட் ஆகி விழுந்துச்சு, கடவுள் இருக்கிறார். அப்படியே வண்டியோட டயர் தலைக்கு இப்படி மேல போச்சு. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ தலையை உண்டாக்கின கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், ஆலயத்துக்கு போயிருவோம். அப்படிதான் நிறைய பேரை கர்த்தர் பிடித்து சட்டையை பிடிச்சு இழுத்து வந்து சர்ச்சில் உட்கார வச்சார்.